ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சேலஞ்ச் 2ன்னு ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். வீடியோ சிம்பிளான சேலஞ்ச் தான். இது வந்து யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இதில் என்னென்னா, இங்கே டிஸ்பிளேக்கு வந்து நம்பர்ஸாக இருக்குது. இதோட ஃபார்மெட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. பட் இதோட சம் வந்து இங்கே வரல. எனக்கு 0.00 தான் வந்துருக்கு. இதை நம்ம வந்து லிங்காக வந்து கால் பண்ணி பார்த்துட்டோம். ஈக்குவல் டு போட்டு இதை லிங்காக எடுத்து பார்த்துட்டோம், செல் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துட்டோம். அப்பவும் வந்து சம் வந்து நமக்கு வரல. ஸோ இதுதான் நம்ம சேலஞ்சு. இதை விட்டு வெளியில் எக்ஸலில் விட்டு வெளியில் எடுத்துன்னு போகாமல் இதை வந்து நம்பராக மாற்றிட்டோம்னா சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சம் ஃபார்ம்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுல. ஸோ இதை நம்பராக மாற்ற வேண்டியது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்படி நம்ம வந்து ஒரு நம்பரை இப்படி டோட்டல் வந்து வர முடியாதபடி எப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி சரி பண்ணலாங்கிறதும் புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் செகண்ட் ஒன் செல் ரெஃபரன்ஸை எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை மாற்றிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து டோட்டல் வந்துடும். இதை மாற்றினதுக்கப்புறம் இது வெறும் செல் ரெஃபரன்ஸ் தான், இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கேயும் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இதை மாற்றாமல் இதை எப்படி வந்து வர வைக்கிறது? சப்போஸ் இது தப்பாகவே இருந்தால் கூட இதை வர வைக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் வந்து டோட்டலில் ஆட் ஆகாமல் இருக்க வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேட்டா, அதில் வந்து ஒரு 10-15 நம்பர்ஸ் மட்டும் இந்த மாதிரி நம்பர் ஃபார்மெட்டில் டிஸ்பிளேல இருக்குது, ஆனால் டோட்டலில் ஆட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வேல்யூங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டில் அதை நம்பராக மாற்றி கொடுத்துரும். வேறு எதுவும் நீங்கள் மாற்றவே வேண்டாம். இந்த இதை வந்து வேல்யூவாக மாற்றுறதுக்கு வேல்யூங்கிற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு வேல்யூன்னு போட்டு அதுக்குள்ளே செல் ரெஃபரன்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து நம்பராக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே டோட்டல் வந்துடும். இப்போ இது வந்து ஸ்டில் பிரச்சனையாக தான் இருக்குது. இது இன்னும் டோட்டல் வரல பார்த்தீங்களா? ஆனால் இது மட்டும் டோட்டல் வர வச்சிடலாம். அது மாற்றாமலே வந்து இதை டோட்டல் வர வச்சிடலாம். ஸோ இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை எப்படி வந்து நம்பராக மாற்றுறதுன்றது பார்ப்போம். இப்போ நான் இதை பழையபடி நான் இதாக வச்சுட்டேன். இங்கேருந்தே வந்து ஒரு Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எரர் ஃபங்க்ஷன் ஒன்று காட்டும். என்னென்னா, அதுவே வந்து எக்ஸல் வந்து ஒரு நம்பராக தான் ரெகனைஸ் பண்ணிக்கும், டெக்ஸ்டாக எடுத்துக்காது. ஆனால் இதை வந்து கஷ்டப்பட்டு நம்ம டெக்ஸ்டாக மாற்றிருக்கோம். அதனால் அது என்ன எரர் காட்டுறதுன்னா, இது வந்து நம்பர் ஆனால் டெக்ஸ்டாக இருக்குது, ஸோ இதை வந்து நம்பராகவே மாற்றி கொடுக்குவா அப்படின்னு எக்ஸல் கேட்குறது. அப்போ முதல்ல வந்து இது பேஸ்ட் பண்ணும்போதே இந்த எரர் வந்திருக்கும். பட் இதில் இக்னோர் எரர்னு ஒன்று இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இக்னோர் எரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இக்னோர் எரர் கொடுத்துட்டா இது என்ன ஆகும்னா இப்படி ஆகிடும். இப்போ தான் வந்து இது பார்க்க டிஸ்பிளேக்கு நம்பர் மாதிரி இருக்கும், ஆனால் நம்பராக யூஸ் ஆகாது. அந்த இக்னோர் எரர் கொடுக்காம இதில் வந்து கன்வெர்ட் டு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பண்ணிட்டோம்னா நம்பராக மாறிடும். இங்கேயும் டோட்டல் வந்துடும், இங்கேயும் டோட்டல் வந்துடும். ஸோ இது என்னென்னா, இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த இக்னோர் எரர் கொடுத்து தான் வந்து இதை இப்படி டிஸ்பிளேக்கு வைக்க முடியும். அதாவது இவங்க பேஸ்ட் பண்ணி இதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்காங்க. மாற்றினா அது வந்து எரர் காட்டும். அது என்ன காட்டும்னா, இது வந்து நம்பர், இதை எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வச்ச அப்படின்னு சொல்லி இது எரர் காட்டும். அந்த இக்னோர் எரர் போடாமல் கன்வெர்ட் டு நம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்பராக மாறிடும். இங்கே சம் வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நம்பராக மாறிடுது அப்படிங்கிறனால இது ஆட்டோமேட்டிக்காக இது டோட்டல் வரும். பட் இது மாற்றாமலே யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து 2 விஷயம் என்னென்னா, அதாவது நம்பர் டிஸ்பிளேல நம்பராக இருக்குது ஆனால் டெக்ஸ்டாக தான் இருக்குது, டோட்டலில் ஆட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மொத்தமாக காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு எரர் காட்டும். இது வந்து நம்பர் நீ டெக்ஸ்டாக வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அப்படி காட்டினா நீங்கள் வந்து கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பராக கன்வெர்ட் ஆகிடும், டோட்டல் வந்துடும். தேங்க்யூ.